உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாராவது உள்ள அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. மோகன், தயவு செஞ்சு என் கையை விடு மோகன். ஐயோ ராதா, இவன் கதை முடிஞ்சது. என் கையை விடு மோகன். ஏ ராதா, நிறுத்து. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? என்ன விடுங்க. பொம்பளைங்களோட மானத்தை விளையாட்டா நினைக்கிறவனெல்லாம் எப்படிதான் பண்ணணும்? ராதா, இந்த ஆளு என்ன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை தப்பான பார்வையில பார்த்தானோ இல்ல பயன்படுத்தினானோ தெரியல. இவனை நான் விட மாட்டேன். ராதா, இவனுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. ராதா. அண்ணா, ஐயோ மோகன். என்னப்பா பண்ற நீ? அவ செத்து தொலைஞ்சிட போறா, விட அவன. மோகன், மோகன் வேண்டாம் மோகன். மோகன் சொன்னா கேளு. தயவு செஞ்சு அண்ணனை விட்டுடு. அவர் வயசுல பெரியவர் மோகன். வெறும் வயசுல மட்டும்தான் என்னை விட பெரியவன். வேற எதுலையுமே கிடையாதுமா. இந்த ஆளிய ராதாவோட மானத்து மேல கைய வைக்க முயற்சி பண்ணா. இவனை இந்த இடத்துல கொன்னுடுற. மோகன் ப்ளீஸ், சித்தப்பாவை எதுவும் பண்ணாத, விட்டுரு. அட விட மோகன். பூபதி, அண்ணா. அண்ணா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேனா? எந்திரிங்கண்ணா, வாங்க வீட்டுக்கு போலாம். என் பொண்ணு தாமினி சொல்றது சரிதானே? இங்க பாரு பூபதி, நீ யாருக்கும் எதுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த 2.5 அடி சூனியக்காரி இருக்கால, அவ சரியான 1ஆம் நம்பர் ஃப்ராடு, சரியான சதிகாரி, நம்பிக்கை துரோகி வேற. இந்த பொண்ணு இன்னும் தனக்குள்ள என்னெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கானே தெரியலையே. என்ன கேட்டா நியாயமா எல்லாரும் சேர்ந்து இவ்வளவுதான் முதல்ல அடிக்கணும். நீ சரியாதான் சொல்ற மோகன். கல்யாணமாகி ஒரு பொண்டாட்டி வந்துட்டா பிள்ளைங்களுக்கு அம்மா எல்லாம் கண்ணுக்கு தெரியறது இல்ல. அம்மா, அதே மாதிரி இன்னைக்கு என் புள்ள மோகனும் அவன் பொண்டாட்டியோட பொய்யான வார்த்தையில மயங்கிட்டான். அம்மா, ஒருவேளை உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மைக்கு துணையா நிக்கிறது, அது பேச்சுல மயங்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்ப ஆமாமா, நான் ராதாவோட பேச்சுல மயங்கிட்டேன் தான். நான் எப்ப ராதாவோட பேச்சுல மயங்கிறேன்னு தெரியுமா? அப்ப அங்க என் கண்ணை நேரா பார்த்து உண்மையான மனசோட நேரடியா சொன்னா, நான் அவளுக்கு சக்தியா இருக்கணும், அவளோட பலவீனமா இல்லைன்னு. நான் இப்ப அவளுக்கு துணையா நிக்கிறேன், அவளுக்கு எதிரா இல்ல. மோகன் இல்லாம ராதா அறகுறதா இன்னைக்கு நான் செய்ய போற காரியம். இதுல ஒரு வேளை எனக்கு உங்க உதவி தேவைப்பட்டா எனக்கு சக்தியா இருங்க. எப்படியும் எப்பவும் நீங்க எனக்கு சக்தியா தான் இருக்கீங்க. என்னை தடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பார்வையை திருப்பி பாருங்க மோனகியா.
உங்க சொந்தங்களோட கண்கள்லயே உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கிடைச்சிரும். ரொம்ப நல்லா இருக்கு ராதா. உன்னை பாராட்டி ஆகணும். உண்மையிலேயே நீ பெரிய கில்லாடிதான். ஆரம்பத்துல இருந்தே நான் உனக்கு சப்போர்ட்டா தான் நின்னேன். நீ மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா உன்னோட நோக்கம் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனா நான் உன் விஷயத்துல தப்பு கணக்கு போட்டுட்டேங்கிறது இன்னைக்கு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என் முன்னாடி நின்னு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத என் பையன் மோகன், என்ன முழுசா நம்பின என் மோகன் இன்னைக்கு என்னை எதிர்த்து பேசிட்டு என் முன்னாடி நிக்கிறான். எந்த மாமாவை எடுத்து காட்டா நினைச்சானோ, எந்த மாமாவுக்கு இவன் அவ்வளவு மரியாதை கொடுத்தானோ, இன்னைக்கு அந்த மாமாவையே அவ அவமானப்படுத்தியிருக்கான். இதெல்லாம் ஒன்னாலதான் ராதா. நீ சாதிச்சிட்ட. இன்னைக்கு நீ என் குடும்பத்தை சில்லு சில்லா உடைச்சிட்ட. அம்மா, நான் நம்ம வேண்டாம் ராதா. குடும்பத்தை கேட்கவே தயாரா இல்லாதவங்களுக்கு நீ என்னதான் காட்டு கத்து கத்துனாலும் எதுவும் காதல விழாது. நீ அவங்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் சரி, உன்னோட கண்கள்ல இருக்கிற அந்த உண்மையை அவங்களால பார்க்க முடியாது. சரிம்மா, உங்களுக்கு ராதாவை சுத்தமா பிடிக்காதுல்ல? என்ன இருந்தாலும் அவ உங்க மருமக. ஆனா நீங்க பெத்த பொண்ணு. அவளை உங்களுக்கு பிடிக்கும்ல? நீங்க அவ மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கல்ல? அவளோட கண்கள்ல உங்களுக்கு அந்த உண்மை இப்போ வரைக்கும் தெரியலையாமா? அவளோட வலி உங்களுக்கு இன்னும் தெரியலையா? ஏமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.